ஒரு 3 ஜென்ரேஷனாக நடக்கிற ஒரு கதை தான். ஒரு ஜென்ரேஷனில் ஒரு ராஜா வந்து ஒரு கொள்ளு தாத்தாவை வந்து ஏமாத்திடுறார். அதை வந்து தாத்தா வந்து மீட்டெடுத்து ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறார். பேரன் கடைசியில் கண்டுபிடிக்கிறார். இதுதான் கதை. ஸோ டொவினோ நல்லா பண்ணியிருக்காரு. டொவினோ வந்து எக்ஸ்ட்ராடனரி. மின்னல் முரளி எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். உங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஜானரில் வந்த படம் தான். இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த கன்னட படம் ஒன்று வந்து பார்த்திங்களா, ஒரு சாமி படம் ஒன்று வந்து பார்த்திங்களா, அதே டைப் தான். ஸோ அதே மாதிரி வந்து ஏஆர்எம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டொவினோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். டொவினோ வந்து அடிச்சு தூள் கிளப்பியிருக்காரு. டைரக்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்டென்ட். ஒரு மியூசிக் ரொம்ப நல்லா செமையாக இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாமே, அதாவது நீங்கள் வந்து உள்ளே போய் உட்காந்திங்கன்னா அதோட ட்ராவல் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது நம்ம ஜென்ரல் லைஃப்பில் இருக்க ஸ்டோரி கிடையாது. ஸோ இது வந்து அப்படியே ட்ராவலில் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. 50வது படம்னு போட்டிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, எப்படா இவரை மிஸ் பண்ணோம், 50 படம் நடிச்சிருக்காரு, இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, 3 கேரக்டர் இருக்கு. உங்களோட ஃபேவரட் எது ப்ரோ? மணியன் கேரக்டர் தீப் கேரக்டர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? அந்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் தான் எனக்கு, இந்த மிச்சம் 2 கேரக்டரோட அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த ஃபாரஸ்ட் உள்ள ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், பயங்கரமாக எடுத்திருக்காங்க எல்லாமே. ஆனால் கஷ்டப்பட்டுருக்காரு ரொம்ப. ப்ரோ 3D பண்ணுறப்ப அது விஷுவலாக எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருக்குச்சு. ஆனால் இன்னொரு என்ன 3D வந்து ஒரு சில இடத்துல மட்டும் தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நல்லாயிருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்ததில்ல ஜி. இப்போது இன்டர்வியூ பார்த்துருந்தேன் ரீசெண்டாக. இன்டர்வியூ பார்க்கும்போது படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். 30 கோடியிலே நாங்கள் ஒரு 3D படம் எடுத்திருக்கோம், படம் பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னு சொன்னார். ட்ரைலர் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். படம் நல்லா இருக்குச்சு. ஒரு 3 பீரியடாக வரும் ஆக்சுவலி. அந்த 3 பீரியடில் வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கதை சொல்லும். ஃபஸ்ட்டு கொள்ளு தாத்தா வந்து ஒரு ராஜா ஏமாத்திடுறார், ஒரு சிலை தரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தாத்தாக்கு அது தெரிஞ்சு தாத்தா போய் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அவப்பேர் இருக்குது, இவங்க குடும்பத்துக்கு ஒரு அவப்பேர் இருக்குன்றதுனால அதை முறியடிக்கணும்னு சொல்லி பேரன் போய் அந்த சிலையை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார் ஊர் மக்களுக்கு. இதுதான் கதை. ஆனால் படம் வந்து எடுத்துருக்க விதம் சூப்பராக இருக்கும். அந்த ஒவ்வொரு இதுவும் அது காட்சி அமைப்பு பார்த்திங்கன்னா மாறி மாறி வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து தாத்தாவோட டொவினோ செம்மையாக பண்ணியிருப்பார். அட்டகாசமாக இருக்கும். ஆமாம், சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும். எல்லாமே பியூட்டிஃபுல் சீக்வன்சஸ்ஸு. படம் வந்து உங்களுக்கு போரிங்கே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஷார்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப மெனக்கெட்டு எடுத்துருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே நைட் எஃபெக்ட்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் வந்து டிவியில் பார்த்தாலாம் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த கிடைக்கவே கிடைக்காது. அந்த இது கிடைக்காது, டிவியில் கிடைக்காது. பட் உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா அந்த எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் 3Dயில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 3Dயில் தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதாவது 3Dயில் பார்க்கும்போது வேறு லெவலில். இது வந்து நைட் எஃபெக்ட் படம் ஃபுல்லாகவே. ஸோ நைட் எஃபெக்ட்ஸ்னும் போது உங்களுக்கு வந்து லைட்டிங் ரொம்ப கம்மி. ஸோ அது கண்டிப்பாக நீ டிவியில் வந்து ஒன்றுமே தெரியாது. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. தமிழில் தான், தமிழ் விஷயம் தான். தமிழ் விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீ வேறு மொழி படம்னே சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா இருக்கும். ஏஆர்எம் பார்த்தேன், நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்ச் மூவி தான். நல்லா இருக்குது படம். ஒரு இன்டர்வியூலலாம் பார்த்துருக்கேன், சொன்னது தான். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு படத்துக்கு வேண்டி. 3 கேரக்டர் மாதிரி பண்ணணும். ஸோ நல்லாயிருக்கு. அதில் எனக்கு அந்த மணியன் கேரக்டர் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்போவுமே பார்க்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கேரக்டர் மட்டும். நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. மீன்ஸ் அதான் சொல்கிறேன், ஒரு இன்டர்வியூவில் ஒரு சொன்னதை நான் பார்த்துருக்கேன். அதுக்காக கற்றுக்கிட்டு ரொம்ப நாள் கற்றுக்கிட்டு தான் அது அந்த மீன்ஸ் அந்த கலரி அவர் கற்றுக்கிட்டு ரியலாக பண்ணது அது. அதனால் ஸோ நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம். அந்த டைமுக்கு இந்த படம் ஃபுல்ஃபில் ஆச்சு அவங்களுக்கு? ஃபுல்ஃபில் ஆச்சு. ஏன்னா ஆக்சுவலி நானும் கேரளா தான். நான் இப்போ 3D இப்போ பார்க்க முடியல இங்கே இருக்கிறதுனால. ஸோ தமிழில் வந்து பார்த்தேன், நல்லா இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்குது, பரவாயில்ல. திபுவோட மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் செம்மையாக இருக்குது ப்ரோ. மியூசிக் அந்த எஃபெக்ட் நம்ம ஒரு இதில் எப்படின்னு தெரில, இதுலேயும் மலையாளம் தான் அது போட்டிருக்காங்க ஒரு இது. அந்த மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுமாதிரி கேமரா விஷுவல்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆமாம், நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குது. எல்லாருக்கும் அவங்கவுங்க கொடுத்த ரோல்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க.
ஓவரால் படம் ஃபுல்லாக நிறைய நைட் சீன்ஸ் தான் இருக்குது. நைட் சீன்ஸும் இருக்கும். நம்ம விஷுவல்ஸாக பார்க்குறதுலும் ரொம்ப நல்லா இருக்குது எடுத்திருக்காங்க. 3D எப்படி பண்ணியிருக்காங்க? நைட் சீன்ஸ்லாம் இருக்குது, 3D எப்படி இருக்குது? 3D சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, அதான் சொல்கிறேன். ஓவரால் நல்லா இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். நம்ம மொத்தத்தில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டோரி. நான் எப்படின்னு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது அதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதான் மியூசிக் எப்படி ப்ரோ? மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்துக்கு ஏற்ற பிஜிஎம் போட்டிருக்காங்க. பாட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். கனா படத்துக்கு போட்டது இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து இது விஷுவலாக மியூசிக்லாம் நல்லா இருக்குச்சு. மியூசிக்லாம் குறை சொல்ல முடியாது. அது இது மட்டும்தான் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ப்ரீத்தி செட்டி எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஜி. அவங்க தான் ஆக்சுவலாக இப்போ லைவில் இருக்கிறோட ஜோடி அவங்க நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, ஐஸ்வர்யா ராஜ் இருக்காங்க. அவங்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கேமியோ தண்ணி கேன் போட வந்தேன் ஜி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேமியோ நல்லா இருக்கு. ஆனால் அவங்களும் ஓகே, எல்லாரும் கொடுத்த கேரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாத்தையுமே ஓவராலாக கொடுத்த காசுக்கு ஒருத்தா அந்த படம்? டபுள் ஒர்த் ஜி.